ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி நோன்பு திறக்க நோம்பாளிகளுக்கெல்லாம் பிரியாணி ரெடி பண்ணலான்னு சொல்லி தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆஃப்டர்நூனே கட் பண்ணி வச்சாச்சுங்க. 3:30 மணிக்கு மேலே சமைக்க ஆரம்பித்தோம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சு தான் சமைக்க ஆரம்பித்தேன். கூட ஹெல்ப்புக்கு அம்மா இருந்தாங்க, அதனால் டக்குன்னு பண்ணிவிட்டேன். எப்போவுமே பிரியாணி ரெடி பண்ணும் போது ஆனியனை நல்லா செவக்க விட்டுருங்க, அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கலராகவும் இருக்கும் பிரியாணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். ரொம்ப சீக்கிரமாக பண்ணி முடிச்சிட்டேன். நோன்பு வந்து 23 போனதே தெரியலைங்க. நோன்பு மாதம் வந்தாலே டக்குன்னு நாள் ஓடிடும். எல்லோரும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க, இல்லைன்னா பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. சின்னதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நமக்கு எப்போ தான் ட்ரெஸ் வாங்கி தராங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு ஆர்வமே கிடையாது. எதாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணவும் ஆரம்பித்தாச்சு. 6 மணிக்குள்ளே கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டும் வந்தாச்சு. இன்றைக்கி இஃப்தாருக்கு பெருசாக எதுவும் நோன்பு திறக்க ரெடி பண்ணல, எல்லாமே கடையில் தான் வாங்கினோம். கஞ்சி இருந்தது, அதுக்கப்புறம் உளுந்து வடை, பருப்பு வடை இருந்தது. டேட்ஸில் நோன்பு திறந்தாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல்.